ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலப்பழம்லாம் இருக்குங்க. இந்த பாலப்பழத்தில் இந்த குடில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன். சரி, அங்கே ஒரு விசிட்டை போட்டுருவோன்னு இன்றைக்கி இங்கே வந்தாச்சுங்க. குடியில் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய குடியில் நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். எங்கள் வீடோடைக்கு இந்த குடில் பெருசாக இருக்குது. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தாங்க. நான் கூட டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சேன். டிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உள்ளே போய் ஃப்ரீயாகவே நம்ம சுற்றி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. என்ன இருக்குது மேலே? அடேங்கப்பா, மேலே பாருங்களேன், மீன் தொட்டிங்க. மேலே மீன்லாம் வளர்த்து விட்ருக்காங்க. வேறு லெவல் தான். நான் போன டேட்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26ங்க. 26ஆம் நேற்றுக்கு தான் கிறிஸ்மஸ்ஸு. ஆனால் இன்றைக்குமே இந்த குடியில் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டுருக்கு. இந்த குடியில் நியூ இயர் வரைக்கும் இருக்குங்க. எல்லோரும் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கண்ணா எவ்வளோ மீன் மேலே இருக்குன்னு. எப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக குடில் கட்டுறாங்களோ. இது இயேசுவோட உறவினர்கள்லாம் உள்ளே இருக்காங்க. இது யார், ராஜாவா? இந்த நம்ம வீட்டு சைடெல்லாம் குட்டி குட்டி குடிலாம் கட்டியிருப்பாங்க. அந்த பொம்மையெல்லாம் இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் யார்? முன்ன பின்ன பைபிள் எடுத்து படித்தா தெரியும். நம்மளுக்கு யார் என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் எல்லா பொம்மையும் நல்லா பெருசு பெருசாகிட்டு அழகாக நின்றுட்டுருக்கு. இது யார் தெரிலையே. குழந்தைய வச்சு மிரட்டிகிட்ருக்காரு. ரொம்ப டேஞ்சராக இருப்பாரோ. ஆனால் பாருங்களேன், ஆவுன்னா ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு வண்டி கிடக்காதுல. இது என்னது? இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆளை தண்ணிக்குள்ளே முக்கிட்டுருக்காங்க. ஓ, புது நன்மையா என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் பொம்மையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே பொம்மை தான், வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இது வெளியூரில் இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு ஆளுக்கு மதுரையாமல், ஒரு ஆள் திருநெல்வேலின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த குடியில் பார்க்க வந்திருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த குடியில் பார்க்க வராங்கன்னு இல்லைங்க. எந்த முஸ்லீம்ஸ், ஹிந்து எல்லாருமே இந்த குடியில் பார்க்க வராங்க. நான்லாம் இவ்வளோ பெரிய குடிலெலாம் பார்த்தது இல்லைங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் குட்டி குட்டியாக குடில் கட்டி அதில் குட்டி பொம்மைலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய பெரிய பொம்மையெல்லாம் பார்த்தது இல்லை. ஆனால் பாருங்களேன், இதை கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கும். மெனக்கெட்டு டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதை பாருங்களேன், கார்டன் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சென்டரில் தாமரை, பட்டர்ஃப்ளை, அங்கே இயேசு குழந்தைய பிறக்கிற மாதிரிலாம் வேறு லெவலில் இருக்குது. முயல். இவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்களோ. இவரை பார்க்க கொஞ்சம் ஜீசஸ் மாதிரி இருக்குது. அவராக தான் ஜீசஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் என்ன பண்ணிருக்காங்க. எல்லோரும் இந்த ராஜா மாதிரி கிரீடம் மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் இல்லை, யார் ராஜா இருந்தாங்க தெரியலை. வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியும் லட்சக்கணக்கில் செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, குடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு இருக்குது. எந்த குடியில் தான் இப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் வச்சு கட்டுறாங்க. வீட்டில் கட்டுறதே பெரிய விஷயந்தான். குடியில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது டாப் வியூ. டாப் வியூவில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை. ஆனால் இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு பண்ணியிருக்காங்களே. ஸ்க்ரீனு. ஆனால் கூட்டத்தை பாருங்களேன், கூட்டம் பின்னாடி வந்துகிட்டே தாங்க இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா, நான் போகிற டைம் சாயங்காலம் 5 மணி இருக்குங்க. 5 மணிக்கு பயங்கர கூட்டமாகிட்டு இருக்குது. இங்கே பாருங்களேன், ரோபோட் பொம்மைகள். ரோபோட் பொம்மைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றன? குத்துச்சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன. இது என்னது? கள்ள தீர்க்கதரிசியா? அப்படின்னா என்னது? சுத்தியில் வச்சு ட்ரம் அடிக்காங்களோங்க. என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பொம்மையெல்லாம் பாருங்களேன், அழகாட்டு கையெல்லாம் காட்டிக்கிட்டு ஜாலியாகிட்ருக்கு. இது யாருங்க? கேப்டன் அமெரிக்காவா? அதே மாதிரி தான் சென்டரில் ரவுண்டெல்லாம் இருக்குது. இவர் பானை சேருவர் போல், பானை பிடிச்சிட்ருக்காரு. இவர் இவ்வளோ பெரிய ஜாக்கிலே காப்பி குடிப்பார். எங்கள் பக்கத்தில் அந்த லேடியை பாருங்களேன். இது அந்த துணி தைக்கிற மிஷின் தானே. எவ்வளோ அழகாக அதை தைச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குட்டியாட்டு இவங்க வீட்டுக்கு மாவு போடுறாங்க. பார்த்தீங்களா, கையில் ஒரு மாவு இருக்குது. இது என்னது? ஐயோ, வாசி பார்த்தா பயங்கரமாகிட்ருக்கு. இந்த மாதிரியா பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் பொம்மையாக இருக்கும் போல். ஒரே இருட்டாகிட்ருக்கு. இங்கே இருக்கா? ராஜா மாதிரி கட்டப்பட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. பாருங்கள், ஆடு, ஓனாயி. இங்கே ஒரு ஆடு நல்லா தலையாடிட்டுருக்கு. ஏசு கிறிஸ்துவின் 1000 வருடங்கள் அதுக்குள்ளே மாற்றிட்டா. சிங்கம். இங்கே என்ன தான் பசித்தாலும் சிங்கம் புல்லெல்லாம் திங்காதுங்க. ஆனால் சிங்கம் புல்லை தின்னுட்டுருக்கு.
இவங்க என்ன பண்ணுறாங்க, அடேங்க அப்பா கையில் பாருங்களாம் பாம்பு இருக்குது. எப்பா பாம்பு பொம்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நேர்லலாம் பார்த்தா கலர் அடித்து ஓடிடுவேன். இது என்ன பண்ணுறாங்க, கத்தியை சாணம் பிடிக்கிறாங்களா பாருங்களேன், வேறு லெவலுங்க. ஒரு பொம்மை என்னெல்லாம் பண்ணிட்டு கிடக்கு. மாடு நிற்கி, முயல், காளை மாடு. இங்கே புல்லுக்கு வந்து முடி வெட்டிகிட்ருக்காங்க. ஓ இங்கே புலி இருக்குங்க, புலியோட ஒன்றா இருக்குது. அது எப்போ கவிட்டு போக போதோ. கூட்டத்தை பார்த்தீங்களா, செம கூட்டம். சென்டரில் பாருங்கள், எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்கவே எப்படி இவ்வளோ காசை போட்டு இதை பண்ணாங்களே தெரிலங்க. அப்பா இதை பாருங்கள் என்னெல்லாம் பறந்துட்டுருக்கு. இது வந்து மியூசிக் ஆர்டிஸ்டா, மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு இவங்க ஏன் வாசிச்சுட்டு இருக்கணும். பாருங்க வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். நம்ம பைபிள் சரியாக படிக்க மாட்டோம், அதனால் நம்மளுக்கு தெரியாதுங்க இதெல்லாம். அதனால் நம்ம சும்மா சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த கதைலாம் தெரியணுன்னா ஒழுங்கு பைபிள் வாங்கி படிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 2 பேர் வந்து சவப்படியில் படுத்துருக்காங்க. இல்லை சென்டரில் உள்ளவர் மட்டும் எந்திரிச்சு வராரு. அவ்வளவுதாங்க, ஒரு வழியாக பாலப்பழம் குடில் சுற்றுப்பயணம் வந்து இதோட முடியுதுங்க. இன்னும் இவங்க லைட்டு போடல குடியில், அந்த லைட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. கரெக்டாக குடியிலேருந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு 2 பைபிள் கொடுத்தாங்க. அதுவும் ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க. சரி இந்த பைபிளை படித்தாது நம்ம வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பைபிளை 4 தூக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பல குடியில் பார்க்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.